அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் விஜய் ஹார்ட்டுக்கு வரவேற்கின்றேன். ஹார்ட் அட்டாக் அல்லது இதயத்தில் அடைப்பு ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஒரு விட்டமின் இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக இதய அடைப்பு மற்றும் இரத்த நாளங்கள் ஏற்படக்கூடிய மற்ற கட்டிகள், அடைப்புகள், அங்கங்கே அழுக்குகள் அல்லது கொழுப்பு கட்டிகள் ஃபார்ம் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கக்கூடிய ஒரு ப்ரிவென்டிவ் விட்டமின் இருக்குது. அதுதான் விட்டமின் இ. இந்த விட்டமின் இ எந்த அளவுக்கு நம்மளுடைய சர்க்குலேட்டரி சிஸ்டமை தூய்மைப்படுத்துது, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன மாதிரியான உணவுகளில் இந்த விட்டமின் இ அதிகமாக கிடைக்குது, எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குறிப்பாக விட்டமின் டி, விட்டமின் B12 பற்றி ஏற்கனவே பதிவிட்டுருக்கிறோம். அந்த வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்க்காதவங்க போய் பாருங்கள். எனவே இந்த பதிவில் விட்டமின் இ பற்றி பார்க்க போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. முழு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த விட்டமின் இ ஒன் ஆஃப் த ஃபேட் சாலிபிள், அதாவது கொழுப்பில் கரையக்கூடிய ஒரு விட்டமின். இந்த விட்டமின் இக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு தூய்மை பணியாளர் விட்டமின் இ. அதாவது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய வளர்சிதை மாற்றத்தினால் நம்ம இரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் மற்றும் டெட் செல்ஸ், இந்த இறந்த செல்கள், கழிவுகள், இது அதிக நாட்கள் தங்கி இருக்கும் பொழுது, இதனுடைய அளவு விகிதம் அதிகமாகும் பொழுது, இது ஓடிட்டு இருக்கிற ரத்தத்தில் எங்கெல்லாம் சின்ன இரத்த குழாய்கள் இருக்குதோ அந்த இடங்களில் போய் அப்படியே நின்று கிளாகிங் ஃபார்ம் ஆகிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கழிவுகள்லாம் நம்ம எப்படி நம்ம டேப்பில் நிறைய கழிவுகள் இருக்குது பைப் லைனில் அப்படின்னா, ஏதாவது ஒரு பெண்ட் இருக்குது அல்லது ஏதாவது ஒரு இடத்துல பைப் சின்னதாக இருக்குன்னா அந்த இடங்களில் அந்த கழிவுகள்லாம் வந்து தேங்கி நின்று கிளாகிங் ஃபார்ம் ஆகுது இல்லை. அதே போல் தான் நம்மளுடைய உடல்லையும் ரத்த ஓட்டம் இருக்குது. இந்த ரத்த ஓட்டம் அப்படியே ரத்த குழாய்களின் வழியாக ஓடிட்டுருக்கு. இதை தான் நம்ம வீட்டின் பைப் லைன் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த பைப் லைனில் ஏற்படக்கூடிய அடைப்புகள் அதுதான் வந்து ஹார்ட்டில் வந்ததுன்னா அது இருதய அடைப்பு, அது ஹார்ட் அட்டாக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவே கால்களில் வருது, கீழே வருது அப்படின்னா அதை வந்து அத்திரோஸ்க்ளீரோசிஸ். உடம்புல வேறு எங்கே ஏற்பட்டாலும் அத்திரோஸ்க்ளீரோசிஸ், அதாவது அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கொழுப்பு மற்றும் இந்த டெட் செல்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு கட்டை ஃபார்ம் பண்ணி இந்த ரத்த ஓட்டத்துக்கு தடை ஏற்படுத்துறது. அந்த தடை ஏற்படுத்துறது தான் அத்திரோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பேருக்கு வெரிகோஸ் வெயின் அப்படின்னு காலுக்கு கீழே வந்துட்டு நரம்பு சுருள் இருக்கும், நரம்பு வீக்கம் இருக்கும். அது நரம்பில் இரத்த குழாய் தான் நம்ம காமனாக நரம்புன்னு நம்ம சொல்லி பழகிட்டோம். இந்த இரத்த நாளங்கள் பெருசாகிறது, இது வெரிகோஸ் வெயின். இதனால் ஏற்படக்கூடிய அடைப்பு, இதனால் ஏற்படக்கூடிய வலி, இதுக்கு எல்லாத்துக்குமே விட்டமின் இ ஹெல்ப் பண்ணும். விட்டமின் இ சரியான அளவில் உடம்புல இருந்ததுன்னா இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டடிஸ் சொல்கிறாங்க. ஒரு சில முக்கியமான உணவுகள் நம்ம அன்றாடம் பயன்படுத்துறது தான், ஆனால் அந்தளவுக்கு நம்ம பயன்படுத்துறது கிடையாது கான்சியஸாக. எனவே இந்த பதிவு பார்த்ததுக்கப்புறம் இதை டெய்லி பயன்படுத்த ஆரம்பிங்க. விட்டமின் இ அதிகமாக இருக்கிறது ஒரு சில நேச்சுரல் ஆயில்ஸ், அதாவது நேச்சுரல் ஆயில்ஸ்னால் நம்ம எதெல்லாம் விதையாக இருந்து அந்த விதையிலேருந்து எண்ணெய் வருதோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள், அதில் ஒரு சில விதைகள் நம்ம பயன்படுத்தலாம். ஒன்று வேர்க்கடலை. வேர்க்கடலையிலேருந்து எண்ணெய் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். நிறைய ரீஃபைண்ட் ஆயிலுக்கு மாறிட்டதுனால வேர்க்கடலை எண்ணெய் அதிகமாக பயன்படுத்துறதில்ல. இதனாலே நிறைய பேர் விட்டமின் இ குறைபாடு இருக்குது. ரெண்டாவது பாதாம் எண்ணெயாக நம்ம யாரும் பயன்படுத்துறதில்ல. பாதாமாக சாப்பிட்றது ரொம்ப கம்மி தான், அதனால் பாதாம் அவ்வப்போது உணவில் எடுத்துக்கோங்க. மூன்றாவது சன்ஃப்ளவர் ஆயில். அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம பயன்படுத்தினாலும் அது எந்த அளவுக்கு உண்மையிலேயே சன்ஃப்ளவர் சீட்லேருந்து வருதுன்னு யாருக்குமே தெரியாது. எனவே சன்ஃப்ளவர் சீடு வாங்கி, சன்ஃப்ளவர் விதைகள், சூரியகாந்தி விதைகளை வாங்கி விதைகள் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அது எவ்வளோ அளவு பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம்னு நான் சொல்ல போகிறேன். நான்காவது ஆஸ்பாரஜஸ் அப்படிங்கிற தண்ணீர் விட்டான் கிழங்கு கொடி. இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு கொடி இதிலிருந்து வரக்கூடிய பொடி வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது. இதையும் வாங்கி நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். அதே மாதிரி கோதுமை, இந்த கோதுமை புல்லுந்து வரக்கூடிய அந்த கோதுமை ஸ்ப்ரவுட், கோதுமை கொஞ்சம் முளை கட்டி அவ்வப்பொழுது நீங்கள் உணவாக பயன்படுத்திட்டு வரீங்க அப்படின்னா அதுலேயும் இந்த விட்டமின் இ வந்து ரிச்சாக இருக்குது. உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி பம்கின் விதை, அதாவது பூசணி விதை, பூசணி காய் நம்ம சாப்பிட்றோம், அதுலேயும் விட்டமின் இ சோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி பூசணியினுடைய விதையிலையும் ஒரு குறைந்த அளவு விட்டமின் இ நமக்கு கிடைக்குது. எனவே இந்த மாதிரி இயல்பாக நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருட்கள் மட்டும் நான் சொல்கிறேன். இந்த பொருட்களை நீங்கள் விட்டமின் இக்காக நீங்கள் தனியாக பயன்படுத்திட்டு வரலாம். இதை ஒரு பேக்கேஜாக நீங்கள் டெய்லி கன்சியூம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இரவு படுக்கும் பொழுது ஒரு 6 பாதாம், 10 பூசணி விதை, 10 சூரியகாந்தி விதை, ஒரு கையில் பிடிச்ச அந்த 3 விரலில் எடுத்தால் எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சியா சீட்ஸ்னும் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கடைகளில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது. இந்த மாதிரி 3 விரலில் எடுக்கிற அளவுக்கு சியா சீட்ஸ், 3 விரலில் எடுக்கிற அளவுக்கு சப்ஜா சீட்ஸ், 1 அல்லது 2 ட்ரை டேட்ஸ், அதாவது பேரிச்சம்பழம், உலர் பேரிச்சம்பழம் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு அரைத்து
ஒரு ஷேக்காக கொஞ்சம் பால் போட்டு அல்லது அப்படியே பால் வேண்டாம் அப்படிங்கிறவங்க அப்படியே ஒரு ஷேக்காக எடுத்துக்கிறீங்க, ஸ்மூதி மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா விட்டமின் இ உட்பட நிறைய விட்டமின் ரிச் இதில் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. தாராளமாக இதை ஒரு ஷேக் மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். தண்ணீர் விட்டான் கிழங்கா நீங்கள் எடுத்துக்கிறவங்க நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கி ஒரு 5 கிராம் அளவிற்கு ஒரு 45 டேஸ் வரைக்கும் பால் அல்லது வெந்நீரில் கலந்து எடுத்துகிட்டு வரலாம். மாத்திரைகளாக ஒரு தண்ணீர் விட்டான் மாத்திரைகளாக வருது, மாத்திரைகளாக பயன்படுத்திட்டு வரலாம். இதெல்லாம் விட்டமின் இ ரிச். இது எதுக்காக இந்த வீடியோ நான் பதிவிடுறேன் அப்படின்னா 1980ஸ்க்கு அப்புறம் 1980க்கு அப்புறம் தான் இந்த விட்டமின் இ வந்து எந்த அளவுக்கு இந்த கிளாகிங் ஃபார்ம் ஆகிறதுல முக்கிய பங்கு வகிக்குது, கிளாகிங் ஃபார்ம் ஆகாமல் தடுக்கிறதுல, கழிவுகளை நீக்கிறதுல எவ்வளோ அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி ஒரு சில ஸ்டடிஸ் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த விட்டமின் இயோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க, கால் அரிப்பு இருக்கிறவங்க, ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க, அடைப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கோங்க, இவங்க எல்லாத்துக்கும் இந்த விட்டமின் இ வந்து மாத்திரைகளாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறைய ப்ரெஸ்கிரிப்ஷன் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிற மருந்துகள்லேயே பார்த்தீங்கன்னா விட்டமின் இ எழுதியிருப்பாங்க உங்கள் டாக்டர். அதை சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த உணவாகவே நீங்கள் எடுத்துக்கலாம்னு உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பதிவிட்டுருக்கிறேன். எனவே இதை ஃபாலோ பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருக்கும். உடல் டீடாக்ஸ் பண்ணுறது அல்லது கழிவு நீக்கிறது நிறைய நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆனால் கழிவு நீக்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க, யார் அதை வேலை செய்கிறாங்கன்னு இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறீங்க. விட்டமின் இ முக்கிய பங்கு வகிக்குது. பயன்படுத்துங்க, ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த பதிவும் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.